அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 to 10:30 மணி வரை. யமகண்டம் 6 to 7:30 மணி வரை. இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன், எனக்கு அது தீர்றதுக்கான சரியான வழி தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு நேரம் கெட்ட நேரமாக இருக்கிறனால கூட இந்த மாதிரிலாம் நடக்கலாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான வழிகாட்டியாக அமைவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள். கடினமான பணிகளும் இன்று நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும். நீங்கள் இன்று தரமான பணிகளை வழங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும். சில எதிர்பாராத பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உங்களுடைய இலக்குகளை இன்று அடைய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். பேச்சாற்றல் காரணமாக பிரபலமாவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமானதாக இருக்கும். திறமைகள் மூலமாக நீங்கள் பிரகாசமாக இருப்பீர்கள். பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை இன்று வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய செயல்களின் மூலமாக துணையை திருப்திப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். இன்று உபரி பணம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நேர்மறையான எண்ணம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இறுதியில் உங்களுடைய நேர்மறையான முயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் உங்களது துணையிடத்தில் பொறுமையின்றி காணப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பேண பொறுமை அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். என்றாலும் தேவையற்ற கூடுதல் செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்புத்தன்மை ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதாக இருக்கலாம். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியம். தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக உங்களது முயற்சியில் வெற்றி கிடைப்பது கடினமாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும். பணியில் வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சியுடனும் கடின உழைப்பும் கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியின்றி காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். இதனால் புரிந்துணர்வு குறையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும். நீங்கள் வரவையும் செலவையும் விவேகத்தோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். கால்வலி பாதிப்புகளால் அவதிப்பட நேரிடலாம். பதட்டத்தை குறைக்க தியானம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். உங்களுடைய ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய சுய முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சிறப்பான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். கடினமான பணிகள் கூட எளிதாக முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உரையாடும் போது அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இந்த அணுகுமுறை உங்களது நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய பணம் இன்று காணப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய முதலீடுகளுக்கு திட்டமிட வேண்டும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம். உங்களுடைய இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் சாதகமானதாக இருக்காது. என்றாலும் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவைப்படுகிறது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்க செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவால்கள் நிறைந்ததாக காணப்படலாம். இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் உங்கள் துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. வீட்டு புனரமைப்பு போன்ற பொருட்கள் அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கும் விதமாக அமையலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் துடிப்பான நாளாக உணர்வீர்கள். ஆனால் துடிப்பான நாளாக உங்களுக்கு அமையாது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை தடுக்கலாம். இன்று மனதை பொழுதுபோக்கு விஷயங்களில் செலுத்துவது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணிகளை தவறுகள் செய்ய நேரிடலாம். எனவே பணிகளை கவனத்தோடு திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நிலவக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகளை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதனை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. அதிகமாக தூங்குவது மிகவும் ஆரோக்கியம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம். சக பணியாளர்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். பெண் ஊழியரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை மோசமான புரிந்துணர்வின் காரணமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். எனவே உங்களது துணையோடு பேசும்போது அமைதியாக அணுகுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு காரணமாக தூக்கம் பாதிக்கப்படலாம். இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நன்மைகள் விளையக்கூடிய நாளாக உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய செயல்களை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள். பணிகளை தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். குடும்பத்தில் நிகழக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். மேலும் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கலாம். சுயமுயற்சி மூலமாக செயல்களில் வளர்ச்சி காண்பீர்கள். புதுமையான முறையை கையாள்வதன் மூலமாக நீங்கள் இலக்குகளில் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் திருப்திகரமானதாக இருக்கும். பணிகள் உங்களுக்கு தரம் நிறைந்ததாக இருக்கும். இதனால் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். சுமூகமான சூழ்நிலை காரணமாக பரஸ்பரமான அன்பு நல்லிணக்கம் இவையெல்லாம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படலாம். பொருளாதார பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்வுகளுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது இன்று நல்லது. கஷ்ட நேரங்களில் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக நல்லது. உங்களுடைய செயல்களில் முடிவுகளின் நிச்சயமற்ற தன்மை காணப்படும் நாளாக அமையலாம். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சிக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். என்றாலும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் இன்று பிரச்சனை காணப்படலாம். இன்றைய நாளின் மகிழ்ச்சியான சூழ்நிலையை இது பாதிக்கும் வகையில் அமையலாம். எனவே எச்சரிக்கை.
நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். இதனை தவிர்க்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே இருக்க போகிறது. ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது மிக கவனம் வேண்டும். வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனம் வேண்டும். தியான பயிற்சி உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்களை சந்திக்க திறமையாக திட்டமிட வேண்டும். பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக மந்தமான மனநிலை காணப்படலாம். துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டை நவீனமயமாக்க முயல்வீர்கள். ஆனால் இன்று போதிய பணம் கையில் இருக்காது. எதிர்கால செலவுகளுக்காக பணத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயினுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.